ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹாத்தமுல் அம்பியா இ சையீதுல் அத்கியா இ தாஜுல் அவுலியா இ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களினுடைய பரிசுத்தமான தோழர்கள், பாக்கியமான குடும்பத்தார்கள், இந்த உம்மத்தினர்கள், இங்கு சங்கமித்திருக்கிற இந்த சப்தங்களை செவியேற்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நமது மஸ்ஜிதிலே 14ஆம் ஆண்டு மக்தபு மாணவர்களுடைய மிகச்சிறப்பான ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் ரமலானுடைய நெருக்கமான இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய மதரசாவினுடைய நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் அதில் மிக உறுதியாக இருந்தோம். நிச்சயமாக இப்படி ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பின் வழியாக எந்த நோக்கத்திற்காக இதை ரொம்ப உறுதியாக நாம் பிடித்தோமோ அந்த நோக்கத்தை, அந்த நோக்கத்தினுடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா இஹ்லாஸாக்கி தருவானாக. இங்கே பேசப்படுகிற செய்தியின் மூலமாக நம்முடைய மஹல்லால நல்ல மாற்றங்கள் விளைவதற்கு அல்லாஹு தஆலா இந்த சபையையும் இந்த செய்திகளையும் அல்லாஹ் காரணமாக்கி தருவானாக. இதற்காக முன்னெடுக்கிற, முயற்சி செய்கிற, ஒத்துழைக்கிற, உதவி செய்கிற, பாடுபட்டு கொண்டிருக்கிற, துஆ செய்கிற, கலந்து கொண்டு சிறப்பிக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிரத்தினுடைய சிறந்த நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, சுற்று வட்டார பாலவாக்கம் மஹமூதியா மஸ்ஜித், கரீம் நகர் மஸ்ஜித் போன்ற சுற்று வட்டார மஸ்ஜிதுகளினுடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், துணை இமாம், ஹசரத் பெருந்தகை, உலமா பெருந்தகைகளே, சங்கைமிக்க ஆலிம் பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே, மாணவ செல்வங்களே, மாணவர்களுடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த சபையில் பேசப்படுகிற வார்த்தையை அல்லாஹ் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 14ஆம் ஆண்டு மக்தபு மதரசாவினுடைய ஆண்டு விழா
பொதுவாக ஒரு மஸ்ஜிதினுடைய அடையாளம் என்பது மக்தபு தான். எந்த இடத்தில் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் எவ்வளவு வேகமாக மக்தபுகள் நிலைநிறுத்தப்படுமோ அந்த மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும், மஹல்லாக்கள் பாதுகாக்கப்படும். ஒரு மஸ்ஜிதினுடைய உயிரோட்டம்ங்கிறது மக்தபு தான். அந்த மக்தபுனுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தலன்னு சொன்னால் ஒரு சமுதாயம், நீங்கள் மஹல்லால என்ன பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தாலும், எங்கள் மஹல்லால நாங்கள் அந்த உதவி செஞ்சிட்டோம், இந்த உதவி செஞ்சிட்டோம், பொருளாதார உதவி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், எத்தனை விஷயங்களை நீங்கள் காட்டினாலும் அடிப்படை இதுதான், மக்தபு தான். இதை நீங்கள் தவற விட்டுட்டு மேலே எவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டினாலும் அது வீணானது தான், பலகீனமானது தான். இதை முதல்ல விளங்கிக்கணும். ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம் மக்தபு தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் பெருமைக்காகவோ அல்லது இந்த வந்திருக்கிறேன் பேசுவதற்காக சொல்லணும் என்பதற்காக நான் சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ். ஹிதாயா மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் தரமாகவே செய்வார்கள். ஒரு மக்தபை கையில் எடுத்தாலும் சரி, ஒரு நிஸ்வான கையில் எடுத்தாலும் சரி, நாங்கள் உலமாக்களுக்கு மத்தியில் நாங்கள் நிறைய இது சம்பந்தமாக பேசிக்கொள்வோம். பொதுவாக அதற்காக பெரிய அளவில் மெனக்கெடணும், அதுக்காக நிறைய தியாகம் செய்யணும், அதுக்காக அர்ப்பணிக்கணும். ஒரு விஷயத்தை தரமாக செய்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது பணி செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு செய்கிறது கிடையாது. செஞ்ச வேலையை தரமாக செய்யுங்க. என்ன பொறுப்பை எடுக்கிறீங்களோ, நாங்கள் மக்தபுகளில் இத்தனை பிள்ளைங்களை சேர்த்துட்டோம், இத்தனை பேர் மக்தபில் படிக்கிறாங்க, நிஸ்வான் இத்தனை பேர், அதை தரமாக செய்து பழகணும். எதை செய்தாலும் சுன் அல்லாஹ் இல்லதி அத்தகன குல்ல ஷை, அல்லாஹுவினுடைய எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அவன் தரமாகத்தான் செய்வான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுக்கு ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை எதை செய்தாலும் அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் நிறைய இருக்கணும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். குவாலிட்டியை தான் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் எதிர்பார்ப்பான். அது தரத்தோடு தரமாக மக்தபு மதரசா அது ஒரு ஒழுங்கோடு ஒரு அமைப்போடு, அதுக்காக தனி டீம் போட்டு, நிஸ்வானுக்கு தனி டீம் போட்டு, மஸ்ஜிதுக்கு தனி டீம் போட்டு, ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த தரமாக செய்கிறது இருக்குது பாருங்கள். 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமியினுடைய பயணிக்கிறது, அப்படி தானே? 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது ஒரு செய்தியை சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்னா, பூமி இவ்வளோ வேகமாக பயணிக்குது. பூமியினுடைய வேகம் என்ன? பூமி ஒரே இடத்துல நிற்கிறது இல்லையே. பூமிங்கிறது என்ன செஞ்சிட்டு இருக்குது? வேகமாக போய்கிட்டு இருக்குது. பூமியினுடைய வேகம் என்ன? 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதான் பூமி. ஒத்தரல் ஜிபால தஹசபுஹா ஜாமிதா வஹிய தமுர் மர்ர சஹாப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பூமியை நிலைநிறுத்தி இருக்கிற மலைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரே இடத்துல உறைஞ்சு போய் இருக்குதுன்னா நினைக்கிறீங்க? மலைகள் ஒரே இடத்துல இருக்குதுன்னா நினைக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். இல்லை இல்லை, வஹிய தமுர்ரு மர்ர சஹாப், மேகம் எப்படி வேகமாக பயணிக்குதோ அதே மாதிரி மலைகளும் பயணிக்குது. மேகம் போகிற மாதிரி மலைகளும் போய்கொண்டிருக்கிறது. ஏன் மலைகள் போகுது? ஏன்னா மலை எதன் மீது நட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பூமி வேகமாக பயணிக்குது. 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த பூமி, அந்த ஆயத்து கேட்குற கேள்வி நம்மள்கிட்ட இதுதான். என்ன கேட்குதுன்னா, இவ்வளோ வேகமாக போகுது உங்களுக்கு தெரியுதான்னு நல்லா கேட்குறான். பூமி போய்கிட்டு இருக்குது, நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் டூ வீலரில் போகிறோம், ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது தெரியுமா தெரியாதா? காரில் ஒரு 140 போகிறோம், 160 போகிறோம், கொஞ்சம் கூட்டிடுச்சுன்னு வைங்க, அது எப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் இவ்வளோ வேகத்தில் போகுது தெரியலையே. அல்லாஹ் அதை தான் கேட்குறான். ஏன் தெரியல தெரியுமா? சுன் அல்லாஹ் இல்லதி அத்தகனக்குள்ள ஷை, அது அவனுடைய படைப்பு. அவன் எதை செஞ்சாலும் தரமாக செய்வாங்கிறான் அல்லாஹ். அவ்வளோ வேகத்தில் போனாலும் பூமியினுடைய வேகத்தை நீ உணர முடியாது. ஏன்னா நான் செஞ்சிருக்கிற எந்த செயலும் அது வானத்தின் படைப்பு, பூமியின் படைப்பு. பூமிக்கு கீழ் உள்ளது, வானத்துக்கு மேல் உள்ளது, மலைகள், கடல், நான் எதை தொட்டாலும் அத்துணையும் தரமாக இருக்கும். இன்னல்லாஹ அஹப்ப அய்யுத்கன குல்ல ஷை, அல்லாஹ் எதை செய்தாலும் தரமாக செய்வதை விரும்புவான். மோமின்களே, செய்கிற காரியத்தை தரமாக செய்யுங்க, தகுதியாக செய்யுங்க, முறையாக செய்யுங்க.
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு ஒழுங்குடன் அமைப்புடன் மிகச்சிறப்பாக பல்வேறு பணிகளில் முன்னெடுத்திருக்கிற மக்தபனுடைய பணி உண்மையில் ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம், ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம். இஸ்லாம் வளரத் தொடங்கியது எப்போ தெரியுமா? இஸ்லாம் நாடுகளை கைப்பற்றியது அதிகமாக எப்பொழுது தெரியுமா? அதில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு நாடுகள் இஸ்லாமியமயமாகுது. 22 லட்சம் சதுர மைல முஸ்லீம்கள் கையகப்படுத்துகிறாங்க. எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் வளருதோ அதுக்கு ஈக்குவலாக உமர் ரலியல்லாஹு கவனம் செலுத்தினது மக்தபுகள் விஷயத்தில். உமர் ரலியல்லாஹுடைய சக்ஸஸே மக்தபு தாங்க. தம்பி ஏன் பேசுகிற? பேசாமல் இருக்கணும். உமர் மற்ற சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பேசாமல் இருக்க, நீ தான் பேசுகிற? அமைதியாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் நாம் படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன பார்க்குவாங்க. நாடுகள் கடந்து போகும். 900 மஸ்ஜிதுகள் உமர் ரலியல்லாஹுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு. எத்தனை மஸ்ஜிது? 900 மஸ்ஜிது உமர் ரலியல்லாஹுடைய கண்ட்ரோலில். ஆனால் மக்தபுகள் எத்தனைன்னா 4900 மஸ்ஜிதுகள் இருந்துச்சா? மக்தபுகள் இருந்துச்சா? 900 மஸ்ஜிதுகள். ஆனால் மக்தபுகள் அதை பன்மடங்காக கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு. மக்தபனுடைய உஸ்தாதுமார்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுக்கணும்னு அன்னைக்கு 15 திர்ஹம் கொடுத்தாங்க. 15 திர்ஹம்ங்கிறது அன்னைக்கு பெரிய காசு. மக்தபனுடைய உஸ்தாதுகளுக்கு முஅல்லிம்களுக்கு என்ன இந்த தீனினுடைய பேஸ்மெண்ட் அதுதான், அது தகர்ந்துடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகளை நோக்கி இஸ்லாம் பயணிச்சிச்சோ அங்கெல்லாம் பிரம்மாண்டமான மக்தபுகள். அது நீங்கள் உட்காருங்க மஸ்ஜித் உட்காருங்க. எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் வேகமாக பயணிக்குதோ அங்கெல்லாம் மக்தபுகளையும் வேகமாக என்ன செஞ்சாங்க? அதில் உமர் ரலியல்லாஹு. என்ன காரணம்? இஸ்லாத்தினுடைய வெற்றி அதுதான். அதை இழந்துட்டு அதுக்கு பின்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு மஹல்லால நீங்கள் பிள்ளைகளை அடிப்படையான இந்த மக்தபுகளை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு பெரும் பெரும் உலமாக்கள் சொல்கிறாங்க, அந்த மஹல்லால இருந்து ஆரோக்கியமாக நல்ல தீன் பற்றுள்ள இளைஞர்களை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்கிறாங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மக்தபுகளுடைய வாடகை கூட காட்டுறதில்லை, மக்தபுகளுக்கு பிள்ளைய வர வைக்கிறதில்லை, தீனை கொடுக்கறதில்லை. பிறகு இளைஞன் அப்படி செஞ்சான், போதைக்கு அடிமையாயிட்டான், பெண்ணுக்கு அடிமையாயிட்டான், அப்படி போகிறான் இப்படி போகிறான், அது செய்கிறான் இது செய்கிறான்னு குற்றங்களை சொல்லி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு பெரிய இறைநேசர்கிட்ட கேட்ட கேள்வி, தான் மகனை கூட்டுட்டு போய், பெரிய இறைநேசர், இப்போ நான் என் ஹாஃபிலா ஆலிமா ஆக்க அனுப்பவா என் பையனை அப்படின்னு ஒரு பெரிய இறைநேசர்கிட்ட ஆலிம்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அழகான பதில் சொன்னாங்களாம் அவங்க. உன் பிள்ளைய டாக்டராக இன்ஜினியராக படிக்க அனுப்புறது ஹராம் இல்லை, ஆனால் ஹாஃபிலா ஆலிமா ஆக்குவது ஃபர்தும் இல்லை. ஆனால் உன் பிள்ளைக்கு மக்தபனுடைய இல்மு நீ கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் ஃபர்தை விட்ட குற்றவாளியை நீ ஆயிடுவேன்னா. எவ்வளோ அழகான பதில். ஹாஃபிலா ஆலிமா ஆக்குறது ஃபர்து கிடையாது, டாக்டரா இன்ஜினியராக ஆக்குறது ஒன்றும் ஹராம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கொடுக்கறது கொடுக்க வேண்டாம் பிரச்சனை. முதல்ல உன் பிள்ளைக்கு மக்தபனுடைய குர்ஆனையும் குர்ஆனுடைய இல்மையும் நீ கொடு. அது கொடுக்கலன்னா ஃபர்தை விட்ட குற்றமாயிடுவேன் நீ. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒரு முஸ்லிமின் மீது கல்வியை கொடுக்கிறது தேடுறது ஃபர்து. இந்த ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறோம். ஃபர்துனா என்னங்க? தொழுகையை ஃபர்து தானே. தொழுகையை விட்டா நோன்பு ஃபர்து தானே. நோன்பை விட்டா குற்றம் தானே, குற்றவாளிகள் தானே. அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு முறையான மக்தபனுடைய இல்ம, அவனுக்கு தேவையான இல்ம, தொழுகையினுடைய இல்ம, ஆதாபுகளை, அகாயிதுகளை, ஹதீஸு, தஃசீரை, தாரீகை கொடுக்கலன்னு சொன்னால் அது குற்றம் பெருமக்களே, அது குற்றம் தானே. அந்த குற்றவாளிங்கிற அந்த உணர்ச்சி நமக்கு வரணும். கொடுக்க தவறிட்டோமே. இன்றைக்கும் கூட ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு கடந்த உங்கள்கிட்ட எத்தனை சூறாங்க தெரியும் உங்களுக்கு மனப்பாடமா அப்படின்னு கேட்டால் நம்ம மனசை தொட்டு நம்ம சொல்லலாம். ஒரு 10 சூறா தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு 10 சூறா தெரியும். இந்த 10 சூறாவை அவர் எப்போ மனப்பாடம் பண்ணியிருப்பார்? 50 வருஷத்துக்கு முன்னால் மக்தபில் மனப்பாடம் பண்ணியிருப்பார். அப்படி தானே? 50 வருஷத்துக்கு முன்னால் மக்தபில் மனப்பாடம் பண்ண அந்த 10 சூறா தான் இந்த 50 வருஷம் வரைக்கும் நம்ம கபருக்கு போகிற வரைக்கும் அந்த 10 சூறா தான்.
அதில் மட்டும் நம்ம அப்டேட் ஆகவே மாட்டோம். அதில் என்ன செய்ய மாட்டோம்? மற்ற எல்லாத்துலேயும் இவர் அப்டேட்டாக இருப்பார், எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்துவார், எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிடுவார். ஆனால் குர்ஆனு அந்த மக்தபோடு அவ்வளோதான், மக்தபில் படித்த சூறாவை தான். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறதே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு வரதே இல்லை. நல்ல வேளை அந்த காலகட்டத்தில் மக்தபில் இப்படி ஒரு 10 சூறா 15 சூறாவை சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் சொல்லி கொடுக்கலன்னா தொழுகையில் அவ்வளோதான். இன்றைக்கி தொழுகையில் அவ்வளோதான், அந்த சூறாவும் இல்லைண்ணா. நல்ல வேளை அல்லாஹ் சின்ன சின்ன சூறாவை குர்ஆனில் இறக்கி வச்சான். அந்த சின்ன சின்ன சூறா இல்லை, அதில் வைங்க, நம்ம நிலைமைலாம் என்ன ஆகிருக்கும்? அப்போ மக்தபுகள்ங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய உயிரோட்டம். முதல்ல அதை விளங்கணும். சமூகத்தில் அல்லாமா மன்சூர் நொமானி ரஹ்மத்துல்லா அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. மக்தபுக இருக்குத உங்கள் பிள்ளைகளுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் மக்தபனுடைய இல்மை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளையினுடைய சிந்தனையை முறுத்தத்தான் நீங்கள் மாற்றணும். இந்த நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இல்மை கொடுக்கலன்னா அந்த பிள்ளைங்க நாத்திக சிந்தனைக்கு தள்ளப்பட்டுருவாங்களாம். நீங்கள் மக்தபனுடைய முறையான இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு, ஏன்னா ஒரு மக்தபில் என்ன கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, முதல்ல அதை நீங்கள் விளங்கணும். மக்தபில் என்ன கொடுக்குறாங்க, சிலபஸ் எல்லாம் எல்லாம் இருக்கட்டும், என்ன கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் விளங்கணுமா இல்லையா? குர்ஆனை கொடுக்குறாங்க, ஹதீஸை கொடுக்குறாங்க, அகாயிது இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை கொடுக்குறாங்க. ஒரு மோமினுக்கு கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வை பற்றி கொள்கை, மலக்குமார்களை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, வேதங்களை பற்றி, விதியை பற்றி, அகீதா ரொம்ப முக்கியம் இல்லையா, கொள்கைகள். அப்போ மக்தபுகளில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல்ல அகீதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்களை எல்லாம் முதல்ல பார்த்து, பிள்ளைங்களை பார்த்தா முதல்ல என்ன கொடுப்பாங்கன்னா, முதல் விஷயம் பிள்ளைங்களுக்கு அகாயிதை சொல்லிக் கொடுப்பாங்க, கொள்கைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். 7 வயசு பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மக்தபில் படித்த கல்வி இது, மக்தபனுடைய இல்மு. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? அல்லாஹ்வை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? அல்லாட்ட தான் கேட்கணும். உதவின்னு கேட்டால் அல்லாட்ட கேளு, கையேந்துனா அல்லாட்ட கையேந்தி கேளு. ஒலா தாஜிஸ், முடியாதுன்னு நினச்சி உட்காராத. சில சமயத்தில் நீ முயற்சி எடுத்து, எல்லா முயற்சியும் எடுத்து, நீ முயற்சி எடுத்ததற்கு மாற்றமாக ஏதாவது நடந்துருச்சுன்னா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அப்படி செஞ்சுருந்தா இப்படி வந்திருக்கும், இப்படி செஞ்சுருந்தா இதை முடிச்சிருப்பேன். அது நீ சொல்லவே கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? குல் கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபால, அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினச்சாலும் அல்லாஹ் நாடுனா தான் செய்ய முடியும் மகனே. உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு தரணும்னு நினச்சாலும் அல்லாஹ் நினச்சா தான் செய்ய முடியும். தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இதுதான் அக்கீதா, இதுதான் கொள்கை. அல்லாஹ்வை பற்றியினுடைய கொள்கையில் கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் இஸ்லாம் வெளியே போயிடும், தீனை விட்டு வெளியே போயிடும். இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில், காலேஜுகளில், கல்லூரிகளில், யூனிவர்சிட்டிகளில் படிக்கிற இந்த இல்முல எதிலேயும் அல்லாஹுவை காட்டுகிற கல்வி கிடையாது. எல்லாம் மெட்டீரியலிச செக்குலரிச கல்வி. அது நீ இப்படி மாட்டிக்கிட்டியா, இதை வச்சு தப்பிச்சுக்கோ, பணத்தை சம்பாதிச்சு பழச்சிக்கோ, இதை செஞ்சா இந்த மருத்துவத்தை பாரு, இப்படியே தான் பிள்ளைகளை வளர்க்குமே தவிர அவன் படிக்கிறது பூரா இதை தான் படிக்கிறான். கல்லூரிகளில் காலேஜுகளில் பூரா என்ன செய்யறான்? செக்குலரிஸ்ட். அது மொட்டமானது அந்த கல்வி. அல்லாஹுவையும் தீனையும் குர்ஆனையும் அகீதாவையும் அதை நீங்கள் உரிய காலத்தில் மக்தபுகளில் கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் அந்த பிள்ளையினுடைய கல்வி தரம் நீங்கள் மீண்டும் மறு ஆய்வு செய்யணும். அந்த பிள்ளையை நீங்கள் கவனமாக பார்க்குறதுல பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்கிறது. எனவே நான் என்ன சொல்ல வரேன், மக்தபு மதரசாங்கிறது ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம். அது நீங்கள் அதுக்கு உயிர் கொடுத்தே ஆகணும். எப்பாடுபட்டாவது உயிர் கொடுங்கள். இது வெறும் என்ன நிர்வாகிகளுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. இது ஒரு 4 பேர்கள் கொண்ட ஒரு டீம். அது 4 பேரும் இதில் இறங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு மஹல்லால மக்தபுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறதுக்கு 4 வகையானவங்களுடைய பொறுப்பு இருக்குது. இந்த 4 பேரில் ஒருத்தர் சோரம் போயிட்டாலும் மக்தபு விழுந்துடும். பொறுப்புதாரிகளாக மஹல்லாவினுடைய நிர்வாக பெருமக்கள், நிர்வாகிகளுக்கு இதுக்கு பெரிய அளவில் பொறுப்பு இருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க பணங்காசுகளை கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர்கள் தயாராக வருவாங்க. ஆனால் நேரத்தை கொடுக்கறது இருக்குது பாருங்க, அதுதாங்க இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய கஷ்டமே. நேரத்தை கொடுக்கறது தான் இன்றைக்கி நம்மள்கிட்ட உள்ள பெரிய கஞ்சத்தனம். என்னென்னா நேரத்தை மட்டும் கேட்காத, நான் என்ன வேணாலும் தரேன்,
என்ன பணம் வேணுமா வாங்கிக்கோ, 10,000 ரூபா 20,000 ரூபா, நான் ரெடியாக இருக்கிறேன். நேரம் எனக்கு வந்து செய்கிறதுக்கு வேலை இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பல்வேறு விஷயங்கள் அது இருக்குது இது இருக்குது, கமிட்மெண்ட். அல்லாஹ்வுடைய கிருபையில் எந்த மஹல்லால் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, எந்த மஹல்லால் அந்த மஹல்லாவினுடைய நிர்வாகிகள் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக நினச்சி, ஒரு மஹல்லாவினுடைய உயிர்னு நினச்சி மக்தபுக்கு நேரம் கொடுக்குறாங்களோ அந்த மஹல்லால் மட்டும்தான் மக்தபுகள் பிரகாசமாக ஜொலிக்கும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா நிசாமியான் பக்தாதில் ஒரு பெரிய மதரசாவை நடத்தினாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா எத்தனை லட்சம் பேர் ஓதுனாங்க தெரியுமாங்க? சுமார் 8 லட்சம் பேர்கள் ஓதுனாங்க. அந்த மதரசாவுக்கு மாத்திரம் அந்த அரசாங்கம் செலவழித்த தொகை 6 லட்சம் தங்க காசாம், வருஷத்துக்கு 6 லட்சம். அப்படி நினச்சதுனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த நிசாமியாங்கிற அந்த பல்கலைக்கழகம் உலகம் முழுக்க பேசப்படுது. பக்தாதினுடைய மதரசா இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்படுதுன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு மதரசாவினுடைய பங்களிப்பில் முதல்ல பொருளாதாரங்கிறது ரொம்ப பிரதானம். நிர்வாகிகள் மக்களுடைய முக்கியமான அணுகுமுறை. எனவே நிர்வாகிகள், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், சார்ந்திருக்கிற பெற்றோர்கள், அதே மாதிரி சமுதாயத்தினுடைய பணம் படைத்தவர்கள், இந்த 4 பேர்கள் சேர்ந்தால் மட்டும்தான். எப்படி ஒரு ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு 4 தூண்கள் இருக்குதோ, அதிகாரம், ஆட்சி, ஊடகம் என்றெல்லாம் 4 தூண்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான விஷயங்களுக்காக. அதே மாதிரி ஒரு மக்தபனுடைய 4 தூண் இதுதான். உஸ்தாது, ஒரு மஹல்லாவுக்கு ஆசிரியர் உஸ்தாது ரொம்ப முக்கியம். உஸ்தாது அர்ப்பணிப்பு உணர்வுடன் கிடைக்கணும், அது பெரிய விஷயம். அது மக்தபனுடைய விஷயத்தில் அப்படியான உஸ்தாதுமார்கள் கிடைச்சா மட்டும்தான். இதெல்லாம் இது நம்ம மஹல்லாங்கிறதுனால நான் ரொம்ப ஓப்பனாக இதை நான் பேசுகிறேன். நமக்குள்ளே பேசிக்கொள்றதுங்கிறதுனால நம்ம இதை யோசிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இதானா கொஞ்சம் யோசி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுவை கட்டி முடித்தாங்க. காபாவை கட்டி முடிச்சுட்டு நிறைய துவா கேட்டாங்க. ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. ஒரு உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டின வரலாறு. பள்ளிவாசலை பூரா கட்டி முடிச்சுட்டு யா அல்லாஹ் இதை கபூல் செய்யணும், இந்த ஊர் மக்களை முஸ்லீமாக்கணும், அதாக்கணும், இதாக்கணும், நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக ஒரு துவா கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் அவங்க நின்றுக்கிட்டு இருந்த அந்த காலை மக்காம இப்ராஹிம்ங்கிற அந்த கருப்பு கல்லில் அல்லாஹ் உள்ளே பதிச்சான். இன்றைக்கி போய் மக்காம இப்ராஹிம் நம்ம பார்க்குறோமா, கருங்கல், அது சொர்க்கத்திலேருந்து இறக்கப்பட்ட கல். அது அங்கே 2 கல் இருக்குது. ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது பாருங்கள், அதுவும் சொர்க்கத்தினுடைய கல் தான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடிப்பட்ட அந்த கல் இருக்குது பாருங்கள், காலடி தடம் இருக்கிற இன்றைக்கு தங்க கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை அங்கே இருக்கிற அற்புதங்கள்லேயே முதன்மையான அற்புதம்னு அல்லாஹ் ஃபீ ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம் இப்ராஹிம், அல்லாஹ் குர்ஆனில் முதல் அற்புதம் சொல்கிறது மக்காம் இப்ராஹிமை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி பதிஞ்சிச்சு பாருங்கள், அது ஒரு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட். அது அந்த கல் அதில் நின்று தான் கட்டுனாங்க காபத்துல்லா. அந்த கல்லினுடைய வரலாறு என்ன? அந்த கல்லில் நின்று தான் காபாவை கட்டுறாங்க. அப்படியே பில்டிங் ஹைட்டாக அப்படியே அந்த கல் அப்படியே என்ன செய்யும், தானாகவே ஹைட் ஆகிட்டே போகும். அந்த கல்லினுடைய அமைப்பு அது அல்லாஹ் அப்படி தான் கொடுத்துருந்தான். அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு லிஃப்ட் மாதிரி. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு. உயரத்தில் கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்தவொடனே காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டு அதே கல்லில் நின்று வாத்தின் ஃபின்னாசி ஃபில் ஹஜ்ஜி, உலக மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னால் அந்த கல்லில் நின்று தான் அழைப்பும் கொடுத்தாங்க. அந்த கல்லில் நின்று தான் அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் காபாவை கட்டியாச்சு, எல்லாம் தொழுகைக்கு வாங்க, ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாச்சு, எல்லாம் நடந்து போச்சு. மஹல்லா விஸ்தீர்ணம் ஆகிடுமா? முஸ்லீம்களை ஆக்கி வைன்னு கேட்டுட்டாங்க, தொழுகையாளியாக என் மக்களை ஆக்கி வைன்னு கேட்டுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் எப்போ கால் பதிஞ்சிச்சு தெரியுமா? ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நல்ல ஆசிரியரை அனுப்பி வைன்னு கேட்டாங்க. இந்த ஊருக்கு ஒரு நல்ல ரசூலை, ஒரு தூதரை அனுப்பி வை. தூதரனுடைய வேலை என்ன? அல்லாஹ் சொன்னால் எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, முதல் வேலை குர்ஆனை ஓதி கொடுப்பார். முதல்லையே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? திலாவத்துல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் புரட்சி செஞ்சாங்க. அறியாமையில் இருந்த அந்த சமுதாயத்தை வெளியே கொண்டு வந்த, இதெல்லாம் சரிதான். ஆனால் முதல் வேலை என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. எத்துலு அலைஹிம் ஆயாத்திக், குர்ஆனுடைய திலாவத்து தான் முதல்ல. இப்னு சீனா சொல்லுவார், அலி இப்னு சீனா, உலகத்தினுடைய கிறிஸ்தவர்கள்
அல் கானூனு ஃபி திப்புங்கிற ஒரு நூல் இருக்குது, மருத்துவத்துலகத்தினுடைய பைபிள்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின மருத்துவ புக்கு, நம்ம முஸ்லீம் அலி இப்னு சீனா எழுதின புக்கு. கிறிஸ்துவ உலகமே, ஐரோப்பிய உலகமே அந்த நூலை வந்து கேம்பிரிட்ஜ் போன்ற பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை மருத்துவத்துக்கு வச்சுருக்காங்க. அந்த புக்கை ஒரு முஸ்லீம் எழுதின புக்கு அது, அல் கானூனு ஃபி திப்பு. அவ்வளோ பெரிய ஆள் அலி இப்னு சீனா, ஒரு முஸ்லீம். அவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளையை டாக்டர் ஆக்குங்க, மருத்துவர் ஆக்குங்க, நான் உங்கள் பிள்ளைக்கு முதல் இல்மா குர்ஆனை கொடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளை அல்லாஹ் எதிர்பார்க்குற டாக்டராக இருக்காது, அந்த பிள்ளை உங்களுக்கும் பயனுள்ள பிள்ளையாக இருக்காதுங்கிறார். குர்ஆனுடைய வாடை இல்லாமல் மருத்துவம் படிக்க வைக்க வேண்டான்னு சொல்லலை. மருத்துவத்தை இஸ்லாம் எப்பொழுதுமே தள்ளி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் வேண்டாம் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்டார், ஸஅத் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்க? என் பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் படிக்க வைக்கலாம் அப்படின்னாரு. அவர் மருத்துவம் படிக்க வச்சாங்க, டாக்டர் ஆக்கிட்டாரு, பிள்ளையை டாக்டர் ஆக்கிட்டார். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஸஅத் ரலியல்லாஹு தங்களுடைய மகளை ருஃபைதா, அந்த அம்மா பேர், டாக்டர் ஆக்கினாங்க. டாக்டர் ஆக்கி ரசூலுல்லாஹ்ட்ட யார் சொல்லி என் பிள்ளை டாக்டர் ஆகிட்டு, அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மஸ்ஜிது நபவியிலேயே ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்குறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தேன். மஸ்ஜிது நபவியில் ருஃபைதாவினுடைய மருத்துவமனை, வரலாற்றில் நீங்கள் மறக்கவே முடியாது அந்த இடத்த. பெரிய பெரிய சஹாபாக்கள் அங்கே தான் வைத்தியம் பார்த்தாங்க. ஸஅத் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் ருஃபைதாட்ட டாக்டராகவோ இன்ஜினியராகவோ துறை சார்ந்த நிபுணர்களாகவோ டெக்னாலஜி படிக்க வேண்டாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் குர்ஆனையும் தீனுடைய வாடையையும் மக்தபையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் படிக்க வச்சீங்கன்னா தெளிவாக விளங்கிக்கங்க, அந்த பிள்ளை சமுதாயத்துக்கும் பயன்படாது, உங்களுக்கும் பயன்படாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிற பிள்ளையாக உருவாகாது. ஏன்னா அல்லாஹ் இக்ரான்னு சொல்லலை, நீ போய் படிச்சுட்டு வா, எங்கேயாவது போய் படின்லாம் சொல்லலல்ல. பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காமல் படிக்க முடிஞ்சால் படிங்கிறான் அல்லாஹ். கல்விங்கிறது அப்படித்தான். கல்விங்கிறது எங்கேயாவது போய் எதையாவது போய் கற்றுட்டு வர்றது கிடையாது. நீ தீனையும் அல்லாஹுவையும் குர்ஆனையும் மறக்காமல் படிக்க முடிஞ்சால் நீ படி. அந்த பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் அந்தந்த காலகட்டத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தபுக்கு கொடுத்த உயிரோட்டம் ஒவ்வொரு இடத்திலேயும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தான். அதான் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு ஆசிரியர் வேணும் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்குன்னு சொன்னப்போ தான் அந்த காலே பதிஞ்சிச்சு. மக்காம இப்ராஹிம்ங்கிற காலம் அல்லாஹ் ஏன் பதிச்சு அடையாளமா? ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு ஊருக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ஊர் ஆபாதாக அது உயிரோட்டமாக இருக்கும். என்ன வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வந்தாலும் பிள்ளைங்களுக்கான பிள்ளைங்களுக்கான ஆசிரியர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தபுகளுக்கு ஆசிரியர் அனுப்பி வைப்பாங்க, மக்தப் மதரசாக்கள் செய்வாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் அனுப்பி வச்சாங்க. ஒரு 70 பேரை போய் 70 பேரையும் கொண்டுட்டானுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்த கோபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மக்தபனுடைய ஆசிரியர் அநியாயமாக கொண்டு போய் எங்கள் ஊருக்கு மக்தபு படித்து கொடுக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுக்கணும்னு வந்து கூட்டு போனாங்க. கூட்டு போய் கருவறுத்து கொலை செஞ்சுட்டானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அவங்களுக்காக பத்துவா செஞ்சாங்க. ஃபர்லு தொழுகையில் குனூத்து நாசிலா ஓதுனாங்க. குனூத்து நாசிலான்னு ஒரு இது இருக்குது. கஷ்ட காலம் வரும்போது எதிரிகளுக்காக பத்துவா செஞ்சு நாசமாக போகட்டும்னு சொல்கிற துவா கேட்குறதுக்கு பாருங்கள். செல்லாளுன்னு சொல்லிட்டாங்க, ஃபர்லு தொழுகையில் துவா கேளுங்கன்ட்டாங்க, அவனுக்கு நாசமாகணும். மக்தபனுடைய உஸ்தாது மேலே கை வச்சுட்டானுங்க, குர்ஆன் ஓதி கொடுக்குற உஸ்தாதில் கை வச்சுட்டானுங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ரொம்ப அளவில் கவனம் செலுத்தினாங்க. மக்தபனுடைய உஸ்தாதுகள் மேலே, மக்தபுகள் மேலே. மக்காவில் இருந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம்தான், நெருக்கடி தான், குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு பல்வேறு. ஆனாலும் விடலை. மக்தபு மதரசாக்கள், அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் மக்தப் மதரசா மறைமுகமாக, கஃபாப் ரலியல்லாஹுடைய வீட்டில் மக்தப் மதரசா மறைமுகமாக. அவ்வளவு ஏங்க, ஒரு 3 வருஷம் ரசூலுல்லாஹ் பாய்கட் பண்ணாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. ஷுஅபே அபி தாலிப்ங்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு கணவாயில் அங்கே நடந்துச்சுங்க மக்தப் மதரசா, குர்ஆனுடைய மதரசா. அந்த தள்ளி வைக்கப்பட்ட அந்த 3 வருஷத்துலையும் மக்தப் மதரசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை. இந்த உம்மத்து பயணிக்கிற இடங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தபு மதரசாவுக்கான அடித்தளங்களை நட்டிக்கிட்டே போனாங்க, அதை வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்க. மதீனாவுக்கு உள்ளே நுழையிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுக்கு உள்ளே போனாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? பள்ளிவாசல் குபா பள்ளி, உடனே அங்கே ஒரு மக்தபு, அந்த மக்தபுக்கு சாலிம் ரலியல்லாஹு உஸ்தாத் ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம்
ஒரு 80 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே இடத்துல புரைதா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த 80 குடும்பங்களுக்கும் நீங்கள் மக்தப் உஸ்தாதா போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து உள்ளே போகிறாங்க. மஸ்ஜிது நபவி நமக்கு தெரியும் இல்லையா? மஸ்ஜிது நபவி கட்டின உடனே சுஃபா மதரசா, 400 மாணவர்கள். பின்னால் அது டே ஸ்காலர், பின்னால் ஹாஸ்டல். உன்னால் எப்படி முடியும்? தங்கி படிக்க முடியுமா? 400 பேர் தங்கி படித்தாங்க, 700 பேர் டே ஸ்காலராக வந்துட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு மஹல்லாவினுடைய வளர்ச்சியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த பாதை அது. அதை விட்டுட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது பெருமக்களே. எனவே அதுக்காக பெரிய முயற்சி எடுக்கணும். நான் சொன்னது போல் இதில் சம்பந்தப்பட்ட உலமாக்களினுடைய பொறுப்பு இருக்குது, நிர்வாக பெருமக்களுடைய பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளினுடைய பங்களிப்பும் இருக்குது. இந்த 4 பேர்களும் சேரணும். மஹல்லாவினுடைய 5வதாக கண்ணியமிக்க பொருளாதாரத்தினுடைய விஷயங்களில் பெரிய அளவில் செலவு செய்யுங்க. மக்தப் விஷயத்தில் நான் சொன்னது போல் ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்து செலவு செய்யுங்க. ஏன் மக்தபுகளை ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு தெரியாது, சப்தமே இல்லாமல் அரபு மதரசாக்கள் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அரபு மதரசாக்களினுடைய நிலையை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் சக்கராத்தில் கடந்து அது தள்ளாடுதுங்க அரபு மதரசாக்கள். நான் மனசு திறந்து சொல்கிறேன், பாரம்பரியமான பெரிய பெரிய மதரசாக்கள் 1000 பேர் 1500 பேர் ஓதுன மதரசாவில் இன்றைக்கி 15 பேர் 20 பேர் ஓதிட்டுருக்கோம். இதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? இதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? இதை பற்றி நம்ம கொஞ்சமாவது கவலைப்படுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாரம்பரியமான மதரசாக்களில் நிறைய தஞ்சை போன்ற இடங்களில் நிறைய அங்கே தான் ஆரம்ப காலத்தில் இருந்து பாரம்பரியமாக அந்த மதரசாக்கள் எல்லாம் இன்றைக்கி பூட்டு போடப்பட்டு ஆட்டு தொழுவங்களாக மாட்டு தொழுவங்களாக இருக்குது மதரசாக்கள். அரபு மதரசாக்கள் சரிந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரபு மதரசாக்களினுடைய சரிவுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்தபுகள் சரிஞ்சு போச்சுன்னு எழுதுறாங்க. ஏன்னா மக்தபையும் அரபு மதரசாவையும் பிரிக்கவே முடியாது. அரபு மதரசாக்களுக்கு வந்த மாணவர்கள் மக்தபில் இருந்தாலும் வந்தாங்க. மக்தபு சரிஞ்சதுனால அரபு மதரசாக்கள் சரிய ஆரம்பிச்சுட்டு. அரபு மதரசாக்கள்ங்கிறது தீனுடைய கோட்டைகள். அதை சரியை விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு தீனை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி தீனுடைய சட்டங்கள் மேலே, தலாக்கு மேலே, இத்தா மேலே, ஃபிக்ஹ் மேலே இன்றைக்கி எதிரிகள் சர்வசாதாரணமாக கை வைக்கிறாங்கன்னா அதை மாற்றுவேன், இதை மாற்றுவேன், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன், வக்ஃபை நான் மாற்றுவேன் என்றெல்லாம் இன்றைக்கி அந்த சட்டங்களினுடைய கேந்திரங்களாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற அரபு மதரசாக்கள் இன்றைக்கி ஆட்டங்கன்றதுனால தான் இன்றைக்கி யாரோ சட்டங்களை மாற்றுறதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி சமுதாயத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க சற்றேறக்குரிய ஒரு 6000 மக்தபு மதரசாக்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. 6000 மக்தபு மதரசாக்கள், ஒரு 250 அரபு மதரசாக்கள் இருக்குதுங்கிறாங்க. ஒரு சற்று முன்ன பின்ன இருக்கும். ஒரு மக்தபு மதரசாவில் இருந்து 2 புள்ளன் போட்டால் கூட 6000 மதரசாவில் இருந்து கிட்டத்தட்ட 12000 பிள்ளைகள். ஒரு அரபு மதரசாவுக்கு 50 பிள்ளைங்க கிடைப்பாங்க குறைஞ்சபட்சம். ஒரு அரபு மதரசா. நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் மேலப்பாளையத்தில் நாங்கள் ஓதுகிற காலகட்டங்களில் எங்கள் ஊரினுடைய மக்தபு பெரிய மக்தபு வருஷத்துக்கு 2 மதரசாவுக்கு மாத்திரம். வருஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை தான் இது. திண்டுக்கல் யூசுஃபியா மதரசாவுக்கும் திருச்சி ஜாமியா அன்வாருல் மதரசா, இந்த 2 மதரசாவுக்கு மாத்திரம் குறைஞ்சபட்சம் எங்களுடைய மக்தபுகளில் இருந்து இந்த மதரசாவுக்கு 50 பிள்ளைங்க, அந்த மதரசாவுக்கு 50 பிள்ளைங்களை கூட்டு போவாங்க. மக்தபுகள் தான் அரபு மதரசாக்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது. ஒரு 50 பேர் நம்ம கணக்கு போட்டோன்னா ஒரு மதரசாவுக்கு 50 பேர் கிடைச்சாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு வருஷத்தில் 10 வருஷத்தில் இதனுடைய வளர்ச்சி, மதரசாலேருந்து வரக்கூடிய உலமாக்கள் எவ்வளோ பேர் வெளியே வருவாங்க. இன்றைக்கி சமுதாயத்தினுடைய அத்துணை வளர்ச்சியினுடைய பின்னணியிலும் மக்தபு மதரசாக்களினுடைய விஷயங்களில் கவனம் செலுத்தாததனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி சமுதாயம் சந்திக்கிற நிறைய நெருக்கடிகள். எனவே நாம் இதை மீட்டெடுத்தாக வேண்டும், இதை சரி பண்ணி ஆகணும். மக்தபு மதரசாக்களுடைய விஷயங்களில் நேரங்கள் தான் பிரச்சனைன்னா நேரங்களை மாற்றி கொடுக்கணும். அதுக்கான எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு செய்வதற்கும் பணி செய்வதற்கும் சமுதாயத்தில் ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் முதலில் நான் தெளிவாக சொல்லுவது, இதற்கான முதல் பொறுப்பாக நீங்கள் மக்தபுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுல பல பேர்களுடைய பணிகளும் பங்களிப்புகளும் இருக்கிறது. இதனுடைய முதல் பொறுப்பாக நான் முன்வைப்பது தாய்மார்களை.
நான் இந்த இடத்துல டார்கெட் பண்ணுறது தாய்மார்களை தான். ஏன்னா உங்களிடத்திலிருந்து தான் ஒரு பிள்ளையினுடைய மக்தபுக்கான பணிகளும் வழிகளும் துவங்குகிறது. நீங்க முதல்ல அதுக்கான முதல் தயாரிப்பாக நீங்க மாறணும். அல் உம்மு மதரசத்துல் அவ்வல் நாங்கள் ஒரு தாய் முதல் மதரசான்னாங்க. ஒரு குழந்தை முதல்ல தர்பியத்து கற்றுக்கிறதுங்கிறது எங்கேருந்து கற்றுக்கிறது தெரியுமா? ஒரு பிள்ளைக்காக நம்ம எங்கே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? தாயினுடைய கருவறை தான் முதல் பிள்ளைக்கான பள்ளிக்கூடம். 18 மாத சிசுவாக 18 வார சிசுவாக இருக்கிற பொழுது கருவில் உள்ள ஒரு குழந்தை முதல்ல தாயினுடைய இதய துடிப்பை கேட்க ஆரம்பிக்கிறது. தாய்மார்கள் விளங்கணும், 18 வார சிசுவாக இருக்கிற பொழுது ஒரு குழந்தை முதல்ல தாயினுடைய இதய துடிப்பை கேட்க ஆரம்பிக்குது. 26 வார சிசுவாக இருக்கிற பொழுது அது கேட்கிற அந்த விஷயத்திற்கு எதிர்வினை ஆற்றுது. சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிங்கிறது கருவில் 70% வளருதான். அதனுடைய கேட்கும் திறன், பார்க்கும் திறன். குழந்தை 70% வளர்ந்துட்டு எல்லா திறமையும் வளர்ந்துட்டு எல்லா இதுவும் வெளியே வந்த பின்னால் 30% தான் பிள்ளைகளுக்கு மற்ற வளர்ச்சி, கேட்கறது பார்க்கறது எல்லாமே. அப்போ உள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே ஒரு குழந்தை ஒரு தாய் பேசுகிறத பிள்ளை கேட்குது. ஒரு தாயினுடைய உணர்ச்சியை உள்வாங்குது. உங்களுடைய உணர்வுகள் தான் முதல்ல பிள்ளையை பிரதிபலிக்குது. தாய்மார்களே, ஒரே ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலைவன பூமியில் யாருமே இல்லாத இடத்துல, ஒரு கட்டடம் இல்லாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்து அந்த அம்மா ஹாஜரா அம்மாவையும் கைப்பிள்ளையும் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப போயிட்டார். ஒரு நீண்ட செய்தி நமக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மா வர வரைக்கும் ஒன்றுமே கேட்கல. திரும்பி போகும்போது கேட்டாங்க, அல்லாஹு அமரக், அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்குறாங்க. வர வரைக்கும் ஒன்றுமே கேட்கல. கைப்பிள்ளையே கொண்டு வராரு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கொண்டு போகலை. ஒரு பெரிய மலை, 4 பக்கம் மலை தான். அந்த இடத்துல ஒரு கட்டணம் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு ஆள் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை செய்யுங்களேன் அந்த வரலாறு. அல்லாஹ் இன்றைக்கி அந்த அம்மா வச்சு இவ்வளோ பெரிய ஹஜ்ஜை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? அன்னைக்கு ராத்திரியை எப்படி கழிச்சிருப்பாங்க அந்த அம்மா? அன்னைக்கு ராத்திரியை மட்டும் யோசிங்க. முதல் நாள் யாருமே இல்லை. அப்படி இருக்கிற அந்த இடத்துல அவர் வந்துட்டு திரும்ப போகிறாரு. மலை ஏற போகும்போது கேட்குறாங்க அந்த அம்மா, அல்லாஹு அமரக், அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. ஆமான்னு வாய் திறந்து கூட சொல்ல, தலையை மட்டும்தான் அசைச்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். ஒரு தாயினுடைய அந்த வார்த்தை, அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். கொஞ்ச நாள் கழித்து வந்தார், கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு? பிள்ளையை பார்க்குறதுக்கு, மனைவியை கூப்பிட்றதுக்கு இல்லை, பிள்ளையை அறுக்கிறதுக்கு வராரு. பிள்ளையை அறுக்கிறதுக்கு பிள்ளை விவரம் தெரிஞ்சு வாப்பாவை பார்த்ததில்லை, அப்படி தானே? விட்டுட்டு போனாரே அதுதான். பிள்ளை ஓரளவுக்கு 7-8 வயசில் வளர்ந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா மட்டும்தான் பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க. இவர் பிள்ளையை அறுக்க போகிறேங்கிறது மகன்கிட்ட பேசினார். யாபனையை இன்னி அராஃபில் மனாமின், அவனை அறுக்க போகிறேன்ப்பா, அப்படி ஒரு கனவு கண்டேன், நான் செய்யட்டுமான்னு கேட்டப்பா பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா? இஃபால் மாத்தோமர், அல்லாஹ்வுடைய உத்தரவா, செய்யுங்க வாப்பா, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன். இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தது யார்? ஒரு தாய் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இப்போ பிள்ளை சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவா, செய்யுங்க வாப்பா, நான் பொறுமையாக இருக்கிறேன். ஒரு தாயினுடைய உணர்வு எதுவோ அதுதான் முதல் குழந்தையை பிரதிபலிக்கும். கருவில் இருக்கிற பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய சயின்ஸ் ரீதியாக ஒரு பெரிய, அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இஸ்ரேலினுடைய குழந்தைகள் மாத்திரம் எப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வராங்க, இவ்வளோ பெரிய அறிவாளிகளாக எப்படி வராங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாங்க. ஏன்னா உண்மையிலேயே இன்றைக்கி நோபல் பரிசு வாங்கினவனுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பூரா யூதனாக தான் இருப்பான். ஏன்னா அவன் உலகத்தில் அவன் கல்வியை கையில் எடுத்தான். ஆனால் உலகமே இன்றைக்கி அவனை பெரிய அளவில் கொண்டாடுது யூதனை. எல்லா பெரிய பெரிய போஸ்டிங்கிலும் அவன் தான் இருப்பான். கல்வியில் பெரிய பெரிய இடத்துல அவன் தான் இருப்பான். அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய அறிவு அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு இஸ்ரேலில் நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேல் குழந்தைகள் மீதான ஆய்வு. அதனுடைய ஆய்வினுடைய அறிக்கை எப்படி பண்ணால் தெரியுமா? குழந்தை கருவில் இருக்கிற பொழுதே அந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, தாம் புள்ள ஒரு பெரிய வியாபாரியாக வரணும்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட புத்தகமாக படிப்பான். அவன் என்ன துறையில் பிள்ளையை டியூன் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்த பேச்சுக்களாக பேசுவாங்களாம். அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளாக செய்வாங்களாம்.
அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களாக படிப்பாங்களாம். ஒரு பிள்ளைய ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு அவன் கருவிலேயே ரெடி ஆக்குறான். சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை. பிள்ளைய வயிற்றில் வச்சுட்டு நீங்கள் சினிமா பார்க்குறது, டிவியை பார்க்குறது, தேவையில்லாத பேசுறது, பிள்ளை உள்வாங்குமா இல்லையா? அந்த பிள்ளை வெளியே வந்து 3 வயசாகி 5 வயசாகி அப்புறம் பிள்ளைக்காக அல்ல என் பிள்ளை அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு. ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் துவா கருவில் தானே. ஒரு பிள்ளையை உருவாக்குறது தாயினுடைய கையில் தானே இருக்குது. எனவே மக்தபுகளுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் எனக்கு நிறைய நேரம் பேச வேண்டும் என்ற ஆசை தான். இனி அடுத்து இன்னொரு இடத்து நான் தாம்பரம் வரை இன்னொரு இடத்துல நான் பேச போகணும். நிர்பந்தமாக அவர்களும் அப்படியான ஒரு சூழல்களில் எப்படியாவது டேட் வேணுங்கிறத ரொம்ப பெரிய அளவில் வாங்கிட்டாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் மிக முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய ஒன்று, மக்தபுகள்ங்கிறது ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம். அது ஒரு மஹல்லாவினுடைய உயிரோட்டம். எனவே அந்த உயிரோட்டத்திற்கு நாம் எவ்வளவு தூரம் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ பெற்றோராக சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற பொருளாதார வசதியை கொண்டு அல்லது நம்ம என்னென்ன வகைகளில் இதற்காக நம்ம உயிர் கொடுக்க முடியுமோ அதற்காக பெரிய அளவில் ஒரு மஹல்லாவில் கண்டிப்பாக அதற்கான பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் பெருமக்களே. எனவே நான் சொல்லுவது போல எல்லா இடங்களிலும் மக்தப் மதரசாக்களில் சொல்கிறேன், நான் இங்கேயும் சொல்லி முடிக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா பலஸ்தீனத்தில் இருக்கிற காசாவில் பிறந்து வாப்பா மௌத்தா போயிட்டாரு. அந்த தாய் மட்டும் தன்னுடைய பிள்ளைய எடுத்துக்கிட்டு மக்காவுக்கு கொண்டு வராங்க. 3 வயசு பிள்ளைய கொண்டு வந்து காபாவில் தவாஃப் செஞ்சுட்டு, யா அல்லாஹ் என் பிள்ளை இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி தந்துடுவேன் அப்படிங்கிற நீயத்தோடு வந்து காபாவை தவாஃப் செஞ்சுட்டு மக்காவினுடைய மக்தபு மதரசா உஸ்தாதுகிட்ட போய் பிள்ளைய கொடுத்து, என் பிள்ளைய எப்படியாவது முதல்ல ஹாஃபிதாக்கி கொடுங்க அப்படின்னு பிள்ளைய கொண்டு வந்து ஓத வைக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியாது. இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸு கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் 5000 பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்ம என்னமோ பெருசாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் கோடான கோடி பேர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஃபாலோவர்ஸ் தான். இன்றைக்கி அவங்களுடைய சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எடுத்து தந்த மார்க்கத்தை சொல்லித்தந்த மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற இமாம் ஷாஃபி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1300 வருஷமாக இன்றைக்கி ஃபீல்டில் நிற்கிறார். அவ்வளோ பெரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வந்து உஸ்தாதுகிட்ட பிஸ்மில்லான்னு கொண்டு வந்து ஓத வைக்கிற பொழுது உஸ்தாது பிள்ளையை உட்கார வச்சு மக்தபுல பிஸ்மில்லான்னு ஆரம்பித்தாராம். ஆனால் பிள்ளை குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டு 15 ஜுஸு பிள்ளை ஓதிட்டான். 3 வயசு பிள்ளைங்க குர்ஆனை பார்க்காம 15 ஜுஸு ஓது. உஸ்தாத் அப்படி திகைச்சு போயிட்டார். என்னப்பா உங்கள் அம்மா ஓதி கொடுக்க சொன்னாங்க, நீ ஓத வந்திருக்கியா ஓதி கொடுக்க வந்திருக்கியான்னு கேட்டார். நீ என்னப்பா 15 ஜுஸு எப்படிப்பா ஓதுற? அவர் சொன்னாரா, சின்ன பிள்ளை, நான் குர்ஆனை பார்த்து ஓதுனதில்லை, குர்ஆனை பார்த்து மனப்பாடம் பண்ணலை. எங்கள் அம்மா கருவில் இருக்கும்போதே என்னை குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்களா, நான் அதையே கேட்டிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது ஓதுனங்கிறாங்க. கருவில் இருந்த பொழுதே எங்கள் அம்மா ஓதுன குர்ஆனும் எனக்கு தாய்ப்பால் கொடுத்த பொழுதும் குர்ஆன் ஓதிக்கிட்டே என் தாய் கொடுப்பாங்க, அதையும் கேட்டு எனக்கு ஒது இல்லாமல் எங்கள் அம்மா தாய்ப்பால் கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா குர்ஆன் ஓதாமல் தாய்ப்பாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒது இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கருவில் இருந்த பொழுதும் தாய்ப்பால் குடித்து கொண்டும் நான் மனப்பாடம் செஞ்ச குர்ஆனுடைய 15 ஜுஸுவை ஏன் முடியாது? பிள்ளைகளுக்கு அப்படியான பிள்ளைகளை உருவாக்கணும்னா முதல்ல தாய்மார்களை நீங்கள் தான் முதல் மதரசா. உங்கள் கருவிலே மடியிலே தவழ்ந்து தான் மஸ்ஜிதினுடைய மதரசாக்களை தொடுகிறார்கள் அந்த பிள்ளைகள். எனவே முதல் சரியாக இருந்தால்தான் முற்றும் சரியாக இருக்கும். எனவே நீங்கள் பிள்ளைகளுக்காக சரியாகுங்கள், உங்கள் பிள்ளைகளை மக்தபுகளை நோக்கி சரிபடுத்துங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.